7 நாள் 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு முதல் நாள் கேழ்வரகு களியும் கீரை சாம்பாரும் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? கேழ்வரகு களி செய்ய ஒரு பெரிய பாத்திரம் அடிகனமா எடுத்துக்கோங்க. 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது 3/4 கப் புழுங்கல் அரிசி கழுவி சேர்த்துருக்கேன். இது கலந்து விட்டு லேசாக கொதி வரும்போது தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. லேசாக திறந்த மாதிரி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வெந்ததும் சாதம் நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போ 1/2 கப் கேழ்வரகு மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சுற்றி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சுருங்க லோ ஃப்ளேமில். இப்போ தட்டை திறந்து நல்லா அடிக்கான நல்லா கலந்து விட்டுருங்க. கையில் தொட்டு பார்த்தா ஒட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா 1/2 கப் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ கையில் தண்ணி தொட்டு மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ இது உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் தண்ணி தடவி உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்ச அளவுகளுக்கு 9 உருண்டை கிடச்சிச்சு. அடுத்து கீரை சாம்பார் செய்ய 3/4 கப் துவரம்பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 கப் தண்ணி, 4 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்தால் பருப்பு நல்லா வெந்திருக்கும். லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 கைப்பிடி தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாத்தூளோட நெடியெல்லாம் அடங்கிடும். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிச்சதும் தட்டு போட்டு மூடிடுங்க. லேசாக ஓப்பன் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிச்சதும் சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துருக்கலாம். பொடியை நறுக்குனது 2 கைப்பிடி சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்ததும் கீரை நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு குக்கர் அலசி 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பு வடகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் இதோட டேஸ்ட்டே. இதை சாம்பாரில் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட சுவையான கீரை சாம்பார் ரெடி ஆயிடும். இது களியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே சாம்பாரை நீங்கள் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.